திருப்பதி பெருமாளுக்கு அந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையும் அல்லது திருவோண நட்சத்திரத்தில் மாவிளக்கு ஏற்றணும்னு ஒரு சம்பிரதாயம், ஒரு வழக்கம் இருக்குது. இது எதனாலன்னா, எப்பேற்பட்ட உடல்நலம் கொண்டிருந்தாலும் சரி, அல்லது பலவிதமான ருணரோக சத்துருபாதைகள், ஏன்னா அது காலபுருஷ தத்துவத்தில் ருணரோக சத்துருஸ்தானம் தான் புரட்டாசி மாதம். எனவே ருணரோக சத்துருத்துவம் ஒருத்தருக்கு இருந்ததுன்னு சொன்னால் அதை போக்கணும்னு சொன்னால் அப்போ அந்த சரீரத்தால், மனதால், வாக்கால், புலன்காலால் செய்த பாவங்கள் போடும். அப்போ என்ன பண்ணணும், யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவளை வீட்டில் புரட்டாசி சனிக்கிழமையோ அல்லது திருவோண நட்சத்திரத்திலையோ படுக்க வைத்து அவர்களுடைய வயிற்றிலே, அதாவது வெறும் சட்டை இருக்கக்கூடாது, ஒரு இடுப்பில் துண்டை கட்டி கொண்டு படுக்க வைத்து விட வேண்டும். படுக்க வைத்து அவர்களுடைய தெற்கை தலை வைத்து படுக்க வேண்டும், வடக்கு பக்கம் காலை நீட்டு படுக்க வேண்டும். படுக்க வைத்து அவருடைய வயிற்றிலே ஒரு வாழை இலையை வைத்து, நுனி இலையை வைத்து அந்த வாழை இலையிலே 2 மாவிளக்குகளை ஏற்ற வேண்டும். 5 முகம் கொண்ட மாவிளக்குகளை ஏற்ற வேண்டும். இந்த 5 முகம் கொண்ட வாக்குகளை ஏற்றும் பொழுது ஒரு 5 முகம் என்பது நம்முடைய வெளி இருக்கக்கூடிய கர்மேந்திரியங்கள் செய்த பாவத்தை போக்குவதற்கு, இன்னொரு 5 முகம் உள்ளே தூண்டக்கூடிய, இந்த புலன்களை தூண்டக்கூடிய ஞானேந்திரியங்களுக்காக 5 முகம். இவ்வாறாக 10 முகம் கொண்ட அந்த 2 மாவிளக்குகளை ஏற்றி வழிபட்டு அந்த நெய் ஊற்றி அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். அந்த நெய் வற்றும் வரை அவர்கள் படுத்திருக்க வேண்டும். அதன் பிறகு அந்த ஏற்றுகின்ற பொழுது முடியும் வரை கோவிந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சொல்லி கடைசியாக அந்த தீபங்கள் அணைந்தவுடன், அந்த நெய் வற்றியவுடன் அந்த வாழையிலை எடுத்து பெருமாளுக்கு முன் வைத்து அவர்களை எழுப்பிவிட்டு அதன் பிறகு தூபதீப நைவேத்தியங்களை காமித்து பெருமாள் கோவிந்த நாமத்தை சொல்லி வழிபட்டு வந்து அதன் பிறகு அவர்கள் அந்த நேர்த்திக் கடனாக திருப்பதி மலைக்கு சென்று அந்த பெருமாளை தரிசித்து அவர்கள் கை நிறைய காசை, அந்த யாருக்கு பிரச்சனை அவர் கை நிறைய காசுகள் எள்ளி அந்த உண்டியலை செலுத்திவிட்டால் அவர்களுடைய அனைத்து விதமான அந்த ருணரோக சத்துருத்துவ நிவர்த்தி பெற்று வாழ்க்கையிலே வளமும் நலமும் பெறலாம்.